இந்த 2 விஷுவல்ஸ நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து வெறும் ஒரு லுக்குக்காக பண்ணியது கிடையாது. இட்ஸ் பிராண்டிங் அட் இட்ஸ் ஃபைனஸ்ட். இப்ப பில்லி எய்லிஷ் ஆகட்டும், மிஸ்கின் ஆகட்டும், இவங்கள வந்து ஆல்ரெடி நமக்கு சும்மா பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து அவங்கள இன்னும் ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் த பவர் ஆஃப் செமியாட்டிக் பிராண்டிங். ஸோ இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே, இது செலிபிரிட்டீஸ்க்கு மட்டும் யூஸ் ஆக போற ஒரு டூல் கிடையாது. நம்ம பர்சனல் பிராண்டிங்ல இந்த செமியாட்டிக் பிராண்டிங் யூஸ் பண்ணி நம்மள ஸ்டாண்ட் அவுட்டா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ பர்சனல் பிராண்டிங்னா என்ன? எப்படி பர்சனல் பிராண்டிங் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்ட் அவுட்டா தெரியலாம்னு உள்ள விஷயங்கள பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு பிராண்டிங் யூஸ் பண்ணி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண மாதிரி நம்ம பர்சனலி நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, பீப்புள் எப்படி நம்மளை பார்க்காங்க, பீப்புளுக்கு நமக்கு மேலே என்ன பர்செப்ஷன் இருக்குது, அந்த ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண தான் பர்சனல் பிராண்டிங் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு 2 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ விஜய் அண்ட் அஜித், 2 பிக் நேம்ஸ் இன் தமிழ் சினிமா. அவங்க எப்படி அவங்களோட பர்சனல் பிராண்டிங்கை ஷேப் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ விஜய் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா, அவரோட ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம பார்த்தா நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். அவர் மீடியா ஃப்ரெண்ட்லி கிடையாது, நிறைய இஷ்யூஸ் இருக்கும் பப்ளிக்கு கூட. இந்த மாதிரி எல்லாம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து ஸ்லோலி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். அந்த ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அந்த சிம்பிளான மினிமல் ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், மூவிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பொலிட்டிக்கல் மெசேஜஸ் பார்த்தோம். ஸோ இந்த ஆடியோ லான்ச்சஸில் அந்த குட்டி ஸ்டோரி, அந்த பீப்புள் கூட கிரியேட் பண்ண அந்த கனெக்ஷன், ஆக்சுவலி ஹேட்டர்ஸே திரும்பி பார்க்க வச்சுது அந்த குட்டி ஸ்டோரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆன டைமில். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தாலே ஒரு பர்சனல் பிராண்டிங் வந்து இயர்ஸாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு ஸ்லோ டிரான்சிஷனில் அங்கேருந்து இப்போ வந்திருக்க அந்த பொலிட்டிக்கல் மூவ் வரைக்கும் நமக்கு அந்த கனெக்ஷனை பார்க்க முடியும். இப்போ இன்னொரு சைடில் நம்ம அஜித்தை பார்த்தோம்னா, அவர் வந்து டோட்டலி வேற ஒரு ரூட் எடுத்திருப்பார். அவர் ஒரு ஜென்டில்மேன் இமேஜ் கிரியேட் பண்ணியிருப்பார். நமக்கு ஃபேமிலி முக்கியம், இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே இப்படி ஃபாலோ பண்ணாதீங்க, உங்கள் லைஃப்பை பாருங்கள், ஸோ ஃபேமிலி முக்கியம், பேஷன் முக்கியம், நம்ம ட்ரீம்ஸுக்கு வேண்டி ஒர்க் பண்ணுவோம், அந்த வே ஆஃப் ஸ்பீச், அந்த நிறைய இங்கிலீஷ் யூஸ் பண்ணியது, அந்த ஒரு ஜென்டில்மேன் இமேஜ் தான் அவர் டோட்டலி கிரியேட் பண்ணியிருப்பார். அண்ட் அவருக்கு நம்ம பார்த்தா அவரோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணியது, டோட்டலி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர் மாதிரி ஒரு இமேஜ் அவர் பில்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி அவங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, எப்படி ஒரு பர்செப்ஷன், பீப்புள் வந்து அவங்கள எப்படி பார்க்கணும்னு எப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க ஒவ்வொரு மூவ்ஸில் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒய் பர்சனல் பிராண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட்னு நம்ம பார்ப்போம். நம்ம யோசிக்கலாம், பர்சனல் பிராண்டிங் நமக்கு எதுக்கு? பர்சனல் பிராண்டிங் வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் ஸ்டாண்ட் அவுட்டாக, க்ரௌட்லேருந்து ஸ்டாண்ட் அவுட்டாக நிற்கணும், அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. இப்போ டுடேஸ் வேர்ல்டில், இப்போ நம்ம இருக்க எராவில் வந்து நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது, யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க, யார் அவங்கள பற்றி நிறைய போஸ்ட் பண்ணாங்க, ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் பர்சனல் பிராண்டிங். நம்ம அதை ரியலைஸ் பண்ணாலும் பண்ணலைன்னாலும் பீப்புள் வந்து நம்மளோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க பார்க்காங்க, அந்த பர்செப்ஷனை வச்சு தான் நம்மளை பிராண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நிறைய பேர் யோசிக்கலாம், இதெல்லாம் பெரிய விஷயமா, என்னை பற்றி யார் என்ன நினச்சா என்னன்னு. ஸோ இந்த பர்சனல் பிராண்டிங்னால உள்ள யூசஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். நம்மளோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நமக்கே ஒரு கிரெடிபிலிட்டி கிரியேட் பண்ண யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஓனராக இருக்கீங்க, உங்களோட ஃபவுண்டர்ஸ் ஆகட்டும், உங்களோட கஸ்டமர்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸை தான் பார்ப்பாங்க. நீங்கள் அதுக்கு கிரெடிபிளான பர்சனாக நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு அது ஃபீல் ஆனால் தான் அவங்க உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா உங்கள் கம்பெனியில் உள்ள ஹெச்ஆர் பீப்புள் வந்து உங்கள் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸை வந்து விசிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா, உங்கள் ப்ரொஃபைல் ஆல்ரெடி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கண்டென்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வீடியோஸ் பண்ணுறீங்க, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வரும், இவங்க கேப்பபிளான பர்சன் தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி நிறைய கனெக்ஷன்ஸ் அண்ட் கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சோஷியல் மீடியாவில் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கார்ஸ் பிடிக்கும், எனக்கு ஸ்னீக்கர்ஸ் பிடிக்கும்னா எனக்கு தெரியாமலே நான் நிறைய இந்த மாதிரி பீப்புளை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன். அப்படின்னா அவங்களோட கண்டென்ட் எனக்கு அட்ராக்ட் ஆகிருக்கும்,
நான் அவங்கள ஃபாலோ பண்ணியிருப்பேன். அவங்க என்ன ப்ரொஃபைல பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நெறைய ரேண்டம் டாக்ஸ் நடக்கும். ரேண்டம் டாக்ஸ்ன்னா திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் டவுட் வரும். அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. அதுக்கு நான் போய் ஒரு மெசேஜ் அனுப்புவேன். அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. ஆனா அந்த ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். மேபி என்னைக்காவது ஒரு நாள் இப்போ நான் வச்சிருக்க காரே அவங்க வச்சிருக்காங்க. இது ஒரு ரேரான காரு. எனக்கு இதில ஒரு பிரச்சனை வருதுன்னா, அவங்கள்ட்ட போகும்போது அவங்க என்ன சப்போர்ட் பண்ண முடியும். இந்த கனெக்ஷன் ஹேப்பன் ஆகலன்னா, எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ பெர்சனல் பிராண்டிங் வந்து நெறைய கனெக்ஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ கிரியேட் பண்ண யூஸ் ஆகும். இப்போ செமியாட்டிக் பிராண்டிங் யூஸ் பண்ணி எப்படி பிராண்ட்ஸ் அண்ட் செலிபிரிட்டீஸ் வந்து டீப்பர் கனெக்ஷன கிரியேட் பண்ணாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஆப்பிள் ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, அவங்க நெறைய செமியாட்டிக் பிராண்டிங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட லோகோ, பேக்கேஜிங், அந்த கலர் தீம் இதெல்லாமே பிராண்டிங்கோட ஒரு பார்ட்டா இருந்தாலும், அவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல நீங்க ஆப்பிள் ஐஃபோன்ல உள்ள கேமரா பிளேஸ்மென்ட் ஆகலாம். நீங்க வந்து ஆப்பிளோட மேஜிக் மவுஸ பார்த்தா சார்ஜிங் போர்ட் வந்து அடியில வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணும்போது அந்த மவுஸ யூஸ் பண்ண முடியாது. அதே டைம்ல மேக் மினில பார்த்தோம்னா, பட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ண பட்டன் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த மேக் மினிய லிஃப்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் செமியாட்டிக் பிராண்டிங் தான். இது எல்லாமே நமக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தாலுமே, நம்மள வந்து ஒவ்வொரு தடவ இது பண்ணும்போது ஒரு கனெக்ஷன கிரியேட் பண்ணும். இப்ப எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்து, ஒரு சின்ன இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்ம அத பெருசா பாதர் பண்ண மாட்டோம். ஆனா அது வந்து ஒவ்வொரு நாள் நம்ம அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணும்போதும், அது நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கனெக்டிவிட்டிய கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாரி உள்ள விஷயங்கள் வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணும். நார்மல் ப்ராடக்ட்ஸ விடக்கும் இதுக்கு வந்து தனியா ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டிய கண்டிப்பா கிரியேட் பண்ணும். இப்ப பில்லி எய்லிஷ நம்ம ஒரு எக்ஸாம்பிள பார்த்தா, இப்ப பில்லி எய்லிஷ் தான் ஒரு பிராண்ட். ஸோ பில்லி எய்லிஷோட பிராண்டிங் நம்ம பார்த்தா அந்த வாய்ஸ், அந்த யூனிக் வாய்ஸ் அது வந்து நம்ம வேற யாருக்குமே பார்க்க முடியாது. நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் அந்த மாரி ஒரு வாய்ஸ. அந்த டார்க் எஸ்தெட்டிக்ஸ். அடுத்து பில்லி எய்லிஷ் போட அந்த பேக்கி க்ளோத்ஸ். ஸோ இதெல்லாமே பார்ட் ஆஃப் பிராண்டிங்கா இருந்தாலும், பில்லி எய்லிஷோட செமியாட்டிக் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம்னா, ஒவ்வொரு மியூசிக் வீடியோலயும் ஒவ்வொரு லுக் இருக்கும். இந்த கிரீன் கலரிங் பண்ணது வந்து ஒரு ஆல்பம் பீரியட்ல பில்லி எய்லிஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. இன்னொரு டைம்ல வந்து ரெட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு டைம்ல வந்து பிளாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஆல்பம்ஸ் லான்ச் பண்ணப்போ ஒவ்வொரு லுக்ஸ் இருக்கும். அந்த லுக்ஸ வச்சு அந்த ஆல்பம் எதுன்னு நமக்கு கனெக்ட் பண்ண முடியும், ரிலேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பில்லி எய்லிஷ் மட்டும் கிடையாது. நெறைய சிங்கர்ஸ், நெறைய செலிபிரிட்டீஸ் இது யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல, ஒவ்வொரு டிரான்சிஷன்ல அவங்க கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி ஒரு பெர்சோனாவ கிரியேட் பண்ணி அதுக்கு ரீசனே அவங்களோட கரியரோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ, ஒவ்வொரு ஸ்டெப்ஸ ஆடியன்ஸ் கூட ரிலேட் பண்ணி அதுக்கு தான். இப்ப நம்ம பர்சனல் பிராண்டிங் பண்ணும்போது நமக்கு சில சின்ன இந்த மாரி எலமெண்ட்ஸ கிரியேட் பண்ண முடியும். இப்ப நான் திடீர்னு நான் ஒரு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வீடியோ பண்ணா, அதுவும் ஒரு யூனிக் ஐடென்டிட்டி தான். இப்ப நான் எல்லா வீடியோஸ்லயும் இந்த பிளாக் ஹூடி போட்டுட்டு வீடியோ பண்ணேன்னா, அது எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வித்தியாசமான ஒரு பியர்ட் வைக்கலாம். எது வேணாலும் டிஃப்ரெண்ட்டா நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிய நமக்குள்ளாலயே கிரியேட் பண்ணி நம்மள பிராண்டிங் பண்ண முடியும். அது ஈஸியா பீப்பிள் வந்து ரெகக்னைஸ் பண்ண சப்போர்ட் வெஸ்ட்ல வந்து நெறைய ராப்பர்ஸ பார்த்தா என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து உடம்பு ஃபுல்லா டாட்டூ போட்டிருப்பாங்க. ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி எல்லாமோ வச்சிருப்பாங்க. ஒரு ராப்பர் வந்து நெத்தியில வந்து ஒரு டைமண்ட பியர்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இந்த மாரி நெறைய கிரேசியான விஷயங்கள் கூட பண்ணுவாங்க பெர்சனல் பிராண்டிங்காக. ஸோ இது இன்னொரு சைடுல எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும், இன்னொரு சைடுல நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ பார்த்தா பேசிக்கா ஒரு டர்ட்டில் நெக் டீ ஷர்ட், ஒரு ஜீன், ஒரு நார்மல் ஷூஸ் போட்டு அவர் ஒரு பிராண்ட் இமேஜ கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்ப டர்ட்டில் நெக் பிளாக் டீ ஷர்ட்னாலே ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு நமக்கு மைண்ட்ல வரும். அந்த மாரி சட்டிலாவும் நம்மளால செமியோட்டிக் பிராண்டிங் பண்ண முடியும். அவ்வளோ ஃப்ளாஷியாவும் பண்ண முடியும். இதில எது சூஸ் பண்ணணும்ன்றது நம்மளோட சாய்ஸ். நம்ம வியர் பண்ணிய ட்ரெஸ், நம்மளோட லுக்ஸ், நம்ம எப்படி க்ரூம் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன கார் டிரைவ் பண்ணோம், இது எல்லாமே பர்சனல் பிராண்டிங்கில தான் வரும். இப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைலும் பர்சனல் பிராண்டிங்கில தான் வரும். நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, நம்மள எப்படி அடுத்தவங்க பெர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இது எல்லாமே பர்சனல் பிராண்டிங்கில தான் வரும். ஆனா இதில நம்ம ரொம்ப கிளியரா, தெளிவா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து எப்பவுமே ஃபேக் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பெர்சனா இருக்கோம். இன்னொரு பெர்சனா நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணா, அங்க வந்து நெறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து நார்மலான ஒரு பெர்சனா இருக்கோம். நான் ரிச்சான பெர்சன்னு காட்ட போறேன்னு சொல்லி, நம்ம நெறைய மணி, நம்ம டெப்ட் எடுத்து, நம்ம கடன் வாங்கி, நம்ம நெறைய விஷயம் பண்ணி, ஒரு பெர்செப்ஷன கிரியேட் பண்ணா, நமக்கு தான் அது லாஸ் ஆகும். திடீர்னு ஒரு இடத்துல போய் நம்ம தான் மாட்டோம்.
ஸோ எப்போவுமே ஆத்தென்டிக்காக இருக்க பாருங்க. அந்த ரியல் செல்ஃப் இப்போ நம்ம இப்படி ஒரு பர்சனாக இருக்கோம், இப்படி ஒரு ப்ரொஃபைலில் இருக்கும், அதை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக காட்ட முடியும்ன்றதை பாருங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எப்படி பெஸ்ட்டாக காட்டலாம், அதை வச்சு எப்படி ஒரு நல்ல பர்சனல் பிராண்டிங்கை கிரியேட் பண்ணலாம்ன்றதை எப்போவும் மைண்டில் வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பர்சனல் பிராண்டிங் பற்றி பார்த்தோம், செமியாட்டிக் பிராண்டிங் பற்றி பார்த்தோம். நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன நீங்கள் பர்சனலி பார்த்தீங்கன்னா, நான் பல தடவை கண்டென்ட் கிரியேட் பண்ண வந்து எல்லா தடவையும் பாதியில் போட்டுட்டு போயிருக்கேன். ஸோ இந்த தடவை இவ்வளோ இந்த ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 வீக் ஆகுது. இவ்வளோ நாளாக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன், டைம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கை அதுக்கேற்றது மாதிரி மேனேஜ் பண்ணி இதை எப்படி எல்லாமோ கரெக்டாக ஒரு பேலன்ஸில் கொண்டு போயிட்டு இருக்கேன். எனக்குமே இதெல்லாம் ஒரு லேர்னிங் தான். ஸோ நீங்கள் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிங்க, பர்சனல் பிராண்டிங் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் பண்ணுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்குங்க. அது வந்து நம்ம ஒரு ரொட்டீன்லேருந்து மாறி எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுக்கு 150 வியூஸ் கூட வரல. ஆனால் அதை பார்த்தா அப்படி தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே ஃபஸ்ட்டே பெருசாக வந்து நீங்கள் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபிலாசபியெல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் இவ்வளோ நாள் நான் வந்து எதுவும் பண்ணது கிடையாது. எஃபோர்ட் பெருசாக போட்டது கிடையாது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து தான் நிறைய தடவை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இந்த தடவை அது பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை பாய்.